நம்ம எப்போவுமே வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்போட நல்ல உத்தியோகத்தில் பிள்ளைங்க நல்லா படித்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கணும். எந்த கிரக பெயர்ச்சி வந்தாலுமே அது நம்மளை பாதிக்காதபடிக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக நம்ம போகிற போக்கில் செய்யக்கூடிய ஒரு தர்மம் இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே செய்யலாம். அந்த தர்மம் வந்துட்டு இந்த நம்ம வசதி இல்லாதவங்க கூட செய்யலாம், வசதி இருக்கவங்களும் செய்யலாம். யார் வேணாலும் செய்யக்கூடிய இந்த தர்மம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு உயர்த்தி வைக்குங்க, தலைமுறையாக வாழ வைக்கும். பெண்கள் செய்யக்கூடிய இந்த தர்மம் அவங்களோட வாழ்க்கையவே செல்வ செழிப்பாக மாற்றக்கூடியதுங்க. எல்லா விஷயத்துலேயும் வெற்றிகளை தேடி வர வைக்கக்கூடியது. அவங்க தலைமுறையாக பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ வைக்கக்கூடியது. இது வந்து நம்ம மெனக்கெட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த தர்மத்தை போய் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்மளோட பாட்டிமார்கள், நம்மளோட அம்மாலாம் இது வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு இது வந்து குறைஞ்சிட்டு போயிடுச்சு. இது வந்து இப்போ அவ்வளோவா இல்லை இந்த தர்மம். அது பாருங்கள், அவங்களாம் வந்துட்டு அந்த தர்மம் செஞ்சதுனால தான் நம்ம இது வரைக்குமே நம்ம வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கோம், உயிரோடு இருக்கோம். முதல்ல வந்துட்டு உயிருக்கு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச இது மாதிரியான ஒரு சில தர்மங்கள் தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமைக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கிட்டே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க, என்னோடய பாட்டி செஞ்சுருக்காங்க. நிறைய பேரோட வீடுகளில் இது வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஏறக்குறைய நிறைய பேர் வந்துட்டு இந்த செஞ்சுட்டு அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு யாராச்சும் தங்க கண் முன்னாடியே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், அடுத்து வந்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், அப்படி அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்துட்டு அதை கொடுத்துருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த பசியாத்துறதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. தர்மங்களே மிக மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு சொன்னால், நாம் வந்துட்டு ஒருத்தங்களோட பசிக்கு உணவளிக்கிறதா. அவங்களுக்கு அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த ஆத்மா வந்துட்டு அவ்வளோ ஒரு நம்மளை வாழ்த்தும். கடவுள் வந்துட்டு ரொம்ப பிடிச்சவங்க, கோடியாக கொட்டி கொடுக்குறவங்கலாம் கிடையாதுங்க. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, கேட்ட உடனே நம்மளுக்கு கடவுள் வந்துட்டு உதவி செய்யுங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயம் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்று வேணுங்களா, அது கட்டாயம் வந்துட்டு நடக்கும். இந்த தர்மங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால தர்மம் வந்துட்டு இது பசிப்பினி ஆற்றக்கூடிய தர்மம் வந்து ரொம்ப முக்கியமான தர்மம். இது வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். இது நம்ம மெனக்கட்டு நம்ம காசு சேர்த்து வச்சு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மெனக்கட்டு நம்ம பண்ணக்கூடிய தர்மம் கிடையாது. இது வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய தர்மம். இது செய்கிறதுனால உங்களோட பிள்ளைகளும் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நானே வசதி இல்லாமல் இருக்கேங்க, எங்களுக்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு கைப்பிடி நம்ம கையில் கையில் அப்படியே அள்ளுறோம் இல்லையா, அந்த அரிசி எவ்வளோ வருதோ அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு போட்டு வச்சுருங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, நம்மளோட கீழே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு இந்த அரிசி வந்து ஒரு மொத்தமாக சேர்த்துட்டு அதை வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், மணி அடிக்குது பாருங்கள், இங்கே பூஜை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெருகி வருங்க. இந்த போட்டிருக்கலையே அந்த வீடியோ, இந்த மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த மாதிரி பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல், ஏலக்காய், அடுத்து பச்சை கற்பூரம், மஞ்சள் குங்குமம், இது மாதிரி கட்டாயம் வந்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த வெள்ளி நாணயம் ஒன்று வந்து போட்டு வச்சுருக்கேன். அதில் இது எப்போவுமே வந்து அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. வாழ்க்கை வந்து நல்ல நிலைமைக்கு மாறும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நிறைஞ்சிருக்கும், அந்த தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த தர்மங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றதுனால அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடி அது போக ஏதாச்சும் படிக்க வைக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாம். புக்கு, நோட்டு, பென்சில், பேனா இந்த மாதிரி வாங்கி தரலாம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ ஒரு நம்மளுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபீஸ் கட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. இது மாதிரி பண்ணக்கூடிய தர்மங்கள் தெய்வத்தை வந்துட்டு நம்ம நெருக்கத்தில் வர
கூடியது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகளுங்க. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கிரக பயிற்சிகள் வந்தாலும் சரி அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எப்போவுமே வாழ்க்கையில் வந்துட்டு எந்த ஒரு தாழ்ந்த நிலைக்கும் போகாமல் நல்ல நிலைமை இருக்காங்க.